வணக்கம் மக்களே! ஒரு வழியாக சேனலை தொடங்கிவிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா, இன்ஸ்டாகிராம்லயே அந்த அளவுக்கு எனக்கு வளர்ச்சி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் யூடியூப்ல சேனல் தொடங்குறேன் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் வாக்குறுதி குடுத்திருந்தேன். அதுக்கேத்த மாதிரி தொடங்கியாச்சு. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பார்க்குறவங்க வழக்கம் போல சொல்றது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத அடிக்கடி நான் சொல்லுவேனான்னு எனக்கு தெரியல. ஆனா, நான் ஏன் மத்த கிரியேட்டர்ஸ விட நம்மளுடைய சேனல் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நீங்க மத்த கிரியேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வரலாறு சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஏதாச்சும் தமிழ் பின்னாடி இருக்கிற அறிவியல் ஏதாச்சும் சொல்றதா இருக்கட்டும், அவங்க சொல்றத உங்களால எடுத்துட்டு ஒரு இடத்துல போய் ஆர்க்யூ பண்ண முடியாது. ப்ரொஃபஷ்னலா ஒரு ஸ்காலர் கிட்டயோ, ஒரு ப்ரொஃபசர் கிட்டயோ நீங்க போய் இதெல்லாம் உங்களால பேச முடியாது. ஏன் அப்படின்னா, இவங்க சொல்ற எல்லாத்துலயுமே ஒரு சின்ன பெர்சன்டேஜ் என்ன இருக்கும்னா, ஃபிக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். பொய்மை அப்படிங்கிறது இருக்கும். எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கு. இத நீங்க எடுத்துட்டு போய் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொஞ்சம் பொய்ய பார்த்துட்டு, இது மொத்தமே பொய். நீங்க சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, குமரிக்கண்டம் தான். லெமூரியா. லெமூரியானா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லெமூர் குரங்கு மடகாஸ்கர்லயும், கேரளாலயும், ஆஸ்திரேலியாலயும் இருக்குது. அவங்களால கடல் தாண்டி வர முடியாது. அதனால ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கணும். அதுதான் லெமூரியா அப்படின்னு ஒரு வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாரு. அத நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஹிஸ்ட்ரியில பார்த்துட்டு, ஓகே நம்மகிட்ட குமரிக்கோடு இருக்கு. குமரிக்கோடும் லெமூரியாவும் ஒண்ணு தான் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சுட்டோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்ட்டாங்கன்னா, லெமூரியா அப்படிங்கிறது ஃபேக் அப்படின்னு டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணாங்க? அந்த கான்டினென்டல் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்னால தான் இந்தியா தனியா பிரிஞ்சு ஏசியா கூட மோதுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒண்ணா தான் இருந்துச்சு. அதனால தான் அந்த லெமூர் குரங்கு பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இத சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே லெமூரியா ஃபேக்னா குமரிக்கண்டமும் ஃபேக் தான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. லெமூரியா வேற, குமரிக்கோடு வேற. குமரிக்கோடு உண்மை. லெமூரியா அப்படிங்கிறது ஃபேக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 2மே ஃபேக் அப்படின்னு நெறைய பேர் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அது கிடையாது. குமரிக்கோடு உண்மை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி நெறைய இருக்கு. உதாரணம் சொல்லிட்டே போலாம். ஒரு சின்ன பொய்மை, ஒரு சின்ன ஃபிக்ஷன் இருக்கிறதுனால அது மொத்தமே பொய் அப்படிங்கிற மாரி ஆயிடும். அந்த மாதிரி ஆக விடமாட்டேன் நானு. உங்கள முடிஞ்ச அளவுக்கு தெளிவான மனநிலைக்கு கொண்டு வரணும். அதுக்காக என்னால முடிஞ்ச முயற்சிய நான் எடுப்பேன். எது உண்மை? எத நம்பலாம்? ஓகேவா? எது உண்மையா இருக்க முடியும்? அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். நான் பேச போறது வெறும் வரலாறு மட்டும் இருக்க போறதில்ல. கொஞ்சம் அறிவியல் பேசுவேன். கொஞ்சம் இயற்பியல் பேசுவேன். பேசும்போது உங்களுக்கு என்னடா இது அப்படின்னு இருக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல எல்லாமே பிணைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியும். எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். நான் அத உங்களுக்கு சொல்றேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு ஒரு வாட்டியும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் உங்கள ஒரு மனநிலைக்கு கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே ஒரு இடத்துல போய் இது உண்மையா இருக்குமா? உண்மையா இருக்காதா? அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கணும். இந்த சமயத்துல, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல நெறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். யார நம்பலாம்? இவரு பார்த்தா இப்படி பேசுறாரு. இவர்கிட்ட ஒரு சில விமர்சனம் இருக்கு. இன்னொருத்தர் இருக்காரு. அவரும் ஒரு சில இதெல்லாம் தப்பா பேசுறாரு. யார தான் நம்பலாம்? அப்படிங்கிற கேள்வி இப்போ நெறைய பேர்ட்ட இருக்கு அப்படிங்கிறத நானே பார்க்குறேன். எனக்குமே அந்த கேள்வி இருக்கு. ஆனா இது ஈஸியா சால்வ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் என்னோட வீடியோஸ்ல சொல்றேன். உட்காந்து பொறுமையா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? உண்மைய வெளிய கொண்டு வரப்போறேன். எது உண்மை, எது பொய்ன்னு சொல்லப் போறேன்னு. அதுக்காக ஒரு சில கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு சிலர் எப்படி பண்ணுவாங்கன்னா, டீபங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமே பொய்ன்னு சொல்லிடுவாங்க. தமிழர் மருத்துவத்தெல்லாம் பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியும் நான் போக மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, நம்ம வரலாற மிகைப்படுத்தி சொன்னா தான் அது பெருசா இருக்கும்னு இல்ல. அது இருக்கிற விதமே ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்கு. அத நம்ம வெளிய கொண்டு வரணும். இப்போ மத்த கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்லும்போது ஒரு வீடியோல ஒண்ணு எக்ஸ்ப்ளைன் பண்றாங்கன்னா, அத ஜஸ்ட் மேலோட்டமா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு போவாங்க. ஆனா அது எப்படி எப்படி இது வருது? எப்படி இது இந்த மாதிரி இருக்க முடியும்? அப்படிங்கிறத அவங்க சொல்ல மாட்டாங்க. அத நான் சொல்லலான்னு நெனைக்கிறேன். அத உங்களுக்கு சொல்றேன் நானு எப்படி அப்படிங்கிறது எல்லாத்துலயும். எல்லாத்து பின்னாடி இருக்கிற அறிவியல் அணுகுமுறை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரி மக்களே, இது ஒரு சின்ன ஒரு காணொளி தான். பின்னாடி பேக்ட்ராப் எல்லாம் எதுவும் பெருசா பண்ணல. அதே மாரி சேனலோட பேனர் அதையும் இல்ல சேனலோட பேரு, அதுவுமே உங்களுக்கு என்ன இப்படி வச்சிருக்க அப்படின்லாம் நீங்க யோசிக்கலாம். நான் தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் 2 லாங்குவேஜஸ்லயும் வீடியோ போடுறதுனால, கொஞ்சம்
அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்த்தா பத்தாது. நிறைய நார்த் இந்தியன்ஸும் பார்க்கணும், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி. ஓகே, நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோ என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நான் இன்ஸ்டாகிராமில் ரிவீல் பண்ணுறேன். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அடுத்து உங்களுடைய வேலை தான். நீங்கள் தான் வந்து ஆதரவு தெரிவிக்கணும், ஓகேவா? ஏன்னா இந்த ஒரு ஃபீல்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரியல, ஓகேவா? நான் ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன். இதில் நீங்கள் ஆதரவு தெரிவித்தா மட்டும்தான் என்னால் எதுவுமே பண்ண முடியும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் நம்ம சந்திப்போம்.